பரந்தூர் விமான நிலையத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து போராடி வரும் மக்களை நாளை சந்திக்கும் தாவேகா தலைவர் விஜய் 13க்கும் மேற்பட்ட கிராமத்தைச் சேர்ந்த 10,000 மக்களை சந்திக்க உள்ளதாக கூறப்படுகிறது. இது குறித்த கூடுதல் தகவலை செய்தியாளர் தாயுமானவன் வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் தாயுமானவன். இதுவரைக்கும் காவல்துறையிலிருந்து அனுமதி கிடைக்கப்பெறாத பட்சத்தில் ஒருபுறம் தாவேகா நிர்வாகிகள் அதற்கான ஆயத்த பணிகளில் ஈடுபட்டு வராங்க. தற்போது அங்கே என்னென்ன மாதிரியான ஆயத்த பணிகளில் தாவேகாவினர் ஈடுபட்டு வராங்க மக்களை சந்திப்பதற்கு? சென்னையில் 2வது விமான நிலையம் காஞ்சிபுரம் அருகே இருக்கக்கூடிய பரந்தூர்ல அமைய இருக்கிறது. இதற்காக பரந்தூரை சுற்றி இருக்கக்கூடிய 13 கிராமங்களில் இருந்து விளைநிலங்கள், நீர்நிலைகள் உட்பட 5103 நிலம் என்பது கையகப்படுத்த இருக்கிறது. இந்த ஒரு சூழலை தான் தொடர்ந்து இந்த பகுதி கிராமத்தை சேர்ந்த மக்கள் போராட்டத்துல ஈடுபட்டு வராங்க. இவர்களுடைய போராட்டம் என்பது நாளைய தினம் 910வது நாளை நெருங்க இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவராக இருக்கக்கூடிய விஜய் அவர்கள் இங்கே நேரில் வந்து பரந்தூர் பகுதியில் இருக்கக்கூடிய மக்களை சந்திக்க இருப்பதாக தகவல் என்பது வெளியிடப்பட்டிருந்தது. குறிப்பா தாவேகா சார்பில் விஜயுடைய இந்த சந்திப்பிற்காக காவல்துறையிடம் அனுமதி என்பது கோரப்பட்டிருந்தது. குறிப்பாக 2 இடங்கள் என்பது அம்பேத்கர் திடல் என்று சொல்லக்கூடிய ஏகனாபுரம் அருகில் இருக்கக்கூடிய அந்த அம்பேத்கர் திடல் பகுதி மற்றும் அருகில் இருக்கக்கூடிய தனியார் மண்டபம் காவல்துறை தரப்பில் தனியார் மண்டபத்தில் இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடு நடத்துவதற்கு அதே சமயம் பொதுவெளியாக இருக்கக்கூடிய இந்த அம்பேத்கர் திடல் பகுதிக்கு அனுமதி என்பது மறுக்கப்பட்டிருப்பதாகவும். நன்றி தாயுமானவன், உங்களுடைய கள விவரங்களுக்கு. பரந்தூர் திடலில் தாவேகா தலைவர் விஜய் சந்திப்பிற்கு அனுமதி மறுக்கப்பட்டால் தாவேகாவினருடன் இணைந்து உண்ணாவிரதத்தில் ஈடுபடுவோம் என்று போராட்டக் குழுவினர் அறிவித்துள்ளனர். அனுமதி மண்டபத்தில் தான் கொடுத்திருக்கிறோம், திடலில் இல்லை என்று சொல்கிறார்கள். திடல் என்பது உழவர்களினுடைய ஏரியா, ஏறக்குறைய விவசாயிகளின் பகுதி, கிராமம், பாதிக்கப்படுகிற கிராமம். நேரடியாக இங்குதான் வர வேண்டும் என்று நாங்களும் எதிர்பார்க்கிறோம். அனுமதி மறுக்கப்பட்டால் போராட்டக் குழுவும் மக்களும் தமிழக வெற்றி கழகத்தினரோடு சேர்ந்து உண்ணாவிரதம் நாங்கள் இங்கே இந்த திடலில் உட்காருவோம் என்பதை இந்த நேரத்தில் அறிவிப்பாக அறிவிக்கிறோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.